ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. அண்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. எதுக்கு இந்த நன்றி, எதுக்கு இந்த தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, என் வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து 10 மணி நேரம் ஓடிருக்கு. எவ்வளோ மணி நேரம்? 10 மணி நேரம் ஓடிருக்கு. அதனால் ஒரு நன்றி சொல்லனா எப்படி? நீங்கள் தானே பார்த்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா, லைஃப்பில் பல பேர் வந்து யோசிக்கிறாங்க என்னடா வாழ்க்கை, வாட் இஸ் இட் த பர்பஸ் ஆஃப் லைஃப், ஏன் நம்ம வாழ்கிறோம், என்னத்துக்கு நம்ம வாழ்கிறோம் அப்படின்ட்டு பல பேர் இருக்காங்க. ஃபார் தெம் திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, லைஃப் வந்து ஒரு சர்க்கிள், சரிங்களா? நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் வந்து பல பேருக்கு வந்து நல்லதை எடுத்துகிட்டு போய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பல பேர் நல்லதை எடுத்துகிட்டு வந்து சேர்ப்பாங்க, ரைட்? ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல்சோ இன்ஃபர்மேட்டிவ். நீங்கள் பல பேருக்கு நல்லதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம் த்ரூ திஸ், இல்லையா? இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஷேர். ஐ எம் நாட் ஃபோர்ஸிங் யூ, பட் நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ஷேர் பண்ணலாம்ல. அண்ட் என்ன சொல்ல போகிறேன்ப்பா அப்படின்னா தான் இங்கே மெயின் திங்கு என்னென்னா, லைஃப் இஸ் அ சர்க்கிள். பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி தானே? வாழ்கிறவன் யோசிப்பான், கண்டிப்பாக. வெற்றி வருது, தோல்வியும் வருது, சந்தோஷமும் வருது, துன்பமும் வருது. அண்டு ஒன் மோர் திங், ஏற்றமும் வருது, தாழ்த்தம் அதுவும் வருது, இல்லையா? அப்படின்ற போது லைஃப் இஸ் அ சர்க்கிள். ஒரு உதாரணத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு உதாரணம், என்ன உதாரணம் கொடுக்கணும்னா, ஒருத்தர் இருக்கார், சரி என்னே வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு தோட்டத்துக்கு போகிறேன். ஓகேப்பா, நான் தோட்டத்துக்கு போனேன். எனக்கு சம்மர் சீசன் வேறு. போன உடனே என்னாச்சு, ஒரு மாம்பழத்தை பார்த்துட்டேன். கண்ணால் மாம்பழத்தை பார்த்தேன், மனசில் ஆசை வந்தது. என்னடா இது மாம்பழத்தை பார்த்தோமே சாப்பிட முடியாதான்னு ஒரு மனசில் ஆசை. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த மாம்பழத்தை நோக்கி போனேன். எது போச்சு? கால் வழியாக தானே போக முடியும். கால் வழியாக போனோம். ஆனால் பார்த்தது கண், ஆசை வந்தது மனசில், போனது கால். பட் அந்த பழத்தை எடுத்தது வந்து கை. என்னப்பா இதுலேருந்து சொல்ல வர, எப்போவுமே வந்து பொறுக்கணும். பொறுத்தால் பூமி ஆழ்வார்னுவாங்க இல்லையா? இந்த மாதிரி பொறுத்தா பூமி ஆளலாம். உண்மையிலே போகணும். அந்த பழத்தை வந்து கையை தான் பிடிச்சது, ஆனால் கை சாப்பிடல, வாய் தான் சாப்பிட்டது. எல்லாம் ஓகே, இதுக்கும் அதுக்கும் லிங்கே ஆகலையே. யோசிப்பீங்களே, லிங்க் பண்ணுறேன். எப்படின்னா, அந்த பழம் சாப்பிட்ட உடனே அந்த தோட்டத்துக்காரர் வந்து பார்த்துட்டாரு. டேய், என் தோட்டத்தில் வந்து நீ எப்படா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவர் அடிச்சிட்டார். அடித்த உடனே அவருக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணி வந்ததுப்பா. ஏன்? அந்த கண்ணு தானே அந்த படத்தை பார்த்தது. சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது அந்த கண்ணு பார்த்தது, மனசில் ஆசை வந்தது, அந்த கால் நோக்கி போனது, அந்த கை பிரித்தது, சாப்பிட்டது வாய், ஆனால் அழுதது கண்ணு. ஏன்? கண்ணு தான் அந்த படத்தை பார்த்தது முதல்ல. லைஃப் இஸ் அ சர்க்கிள். இதுதான் ஒரு உதாரணம். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி பல உதாரணம் கொடுக்கலாம். அப்போது இந்த வட்டத்திலே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன பண்ணணும், பல நல்ல விஷயங்களை செய்யணும். நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போய் சேருங்க. உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் ஒருத்தர் வந்து சேர்ப்பாங்க. ஆஸ் ஐ டூ. இப்போது எனக்கு ஒரு நல்ல விஷயம் வந்தது, தெரிஞ்சது, பல விஷயம் நான் நல்ல விஷயம் கற்றுக்கிறேன். அப்போ நான் அந்த பல நல்ல விஷயங்களை வந்து நான் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறேன். ஓகேவா? எப்போவுமே நல்லதை கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கலாம்.
ஓகேவா? அதே மாதிரி நல்லதை கற்றுட்டு நல்லதை எடுத்துகிட்டு போய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதை எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறவங்க பல பேர் இருப்பாங்க. ஆஸ் யூ டூ. ஏன்னா நீங்கள் நல்லதை தானே எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க. கடவுள் உங்களுக்கு நல்லதே தான் அமைப்பார். அதனால் திங்க் பாசிட்டிவ், டூ பாசிட்டிவ். நல்லதை மட்டும் செய்யுங்க, நல்லதை மட்டும் எடுத்துக்கங்க. திஸ் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. அண்ட் லைஃப் இஸ் ஆல்சோ சர்க்கிள். இஃப் யூ டூ குட், உங்களுக்கும் நல்லது தான் நடக்கும். சரிங்களா? எப்பவுமே தவறான வழியில் போகாதீங்க. அண்ட் இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்யலாம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம். இஃப் யூ டோன்ட், ஐ எம் நாட் ஃபோர்ஸிங் யூ. அண்ட் இது வரைக்கும் பார்த்தா ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். பாய். அண்ட் ஒன் லாஸ்ட் திங் என்னென்னா, ஆட் பண்ணல இந்த வீடியோவில், முடிச்சிட்ருக்கேன். பட் இது கண்டினியூஷன் என்னென்னாப்பா, என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்க வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணாதீங்க, சோர்ந்துடாதீங்க, வாழ்க்கையை வந்து வெறுத்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும். அது வரைக்கும் உங்களால் முயற்சி செய்யக்கூடிய விஷயத்த வந்து முயற்சி செஞ்சிட்ருங்க. உங்களால் முடியதை வந்து நீங்கள் செஞ்சிட்ருங்க. ஓகேவா? அப்படி முயற்சி செஞ்சு ஜெயிச்சவங்க வந்து தலகணம் பிடிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கும் தோல்வி வரும். தோல்வி கண்டவங்க வெற்றியை நோக்கி ஓடுங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக வெற்றி வரும். அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல். பை.